சரவணா எங்கடா இருக்கிறது? நாத்தனாகாருக்கு தாடி வந்துச்சுடா. சட்டை போட்டு மேட்டரை படி மாட்டோம்னா மொத்தத்துக்கு எல்லாரும் சேவ் பண்ணி விட்டுருவாங்கடா. வேமா அவன் ஒன்று தொட்டு பார்ப்பான் கூட இருக்க அவன் லேடி. அவனுக்கு லேடிஸ் பொருளில் கத்துறான், சிக்கிட போகிறோம். இந்த அக்ஷய திருதியைக்கு வரும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. எங்கள் அம்மா ரொம்ப அதிகமாக பார்த்தது வந்து இந்த புலிகேஷ் படம் இருக்கு. அதில் 2 வேஷமாக வருவேன். எனக்கு 2 மகனா அவன் பார்த்து சின்ன டபுள் ஆக்ஷனில் இருக்கு. அந்த அம்மாவுக்கு தன்னுடைய நான் அந்த பழைய படங்களில் சிவாஜி 2 வேஷமாக பார்த்துக்கேன்டா. ரெட்டை வேஷம் பார்க்க அந்த காலத்தில் நம்ம டபுள் ஆக்ஷன் சினிமா பாஷையில் ரெட்டை வேஷம் பார்த்துக்கேன். என் பிள்ளைய இன்னைக்கு ரெட்டை பிள்ளையா தாண்டா பார்க்குறேன். எங்கள் அம்மா பார்த்துட்டு காலையில் நிற்கிறோம், பார்த்தா வடிவேல் கொஞ்ச நாள் காணாம போய் பிடி மாஸ்டர் சிங்கம் வராது. அந்த டிஷர்ட்டு இந்த கெட்டப்போட அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 15 வருஷம் கேப்புங்கிறது மாயமாக மறைஞ்சு போச்சு. நேற்று தான் வந்து வாடா ஏரியாவுக்கு வாடா ஷூட் பண்ணோம். இன்னைக்கு வந்து நேராக கேங்கஸ்க்கு வந்துட்டோம். அந்த வருஷம் வந்து 15 வாரம் மாதிரியே இருக்கும். என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஷூட்டிங்க்கு பிரேக் பண்ணி நாங்கள் உட்காந்து சீனை ஃபுல்லாக பேசிட்டு மறுபடியும் அந்த சீனை ஆரம்பித்தோம். அந்த அளவுக்கு அது காம்ப்ளிகேட்டடான ஒரு சீனாக இருந்துச்சு. அதெல்லாம் படம்லாம் முடிச்சு நான் இன்னும் அந்த டென்ஷன் மீறல. நான் டென்ஷன் அதெல்லாம் கட் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த சீன் வந்து அவ்வளோ அமர்க்கலாக வந்துச்சு. அதில் வந்து வடிவேல் பாஷை அடிக்கடி சொல்லுவார், இந்த கிரீடத்தில் ஒரு வைரக்கல் அப்படின்னு. அந்த மாதிரி என்ன பொறுத்தவரை இந்த அந்த சீனில் வந்து இவரோட லேடி கெட்டப்போ ஒரு வைரக்கல் மாதிரி எக்ஸைட்டடா இருக்கு. உங்களுடைய அம்மாக்கு என்ன ஒரு காமெடி சீன் எது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப நெகிழ்ந்து போய் சிரிச்சிருக்காங்க உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா சார்? எங்கள் அம்மா ரொம்ப அதிகமாக பார்த்தது வந்து இந்த இந்த புலிகேஷ் படம் இருக்கு. அதில் 2 வேஷமாக வருவேன். எனக்கு 2 மகனா அப்படின்னு பார்க்குறது என்ன டபுள் ஆக்ஷனில் இருக்கு. அந்த அம்மாவுக்கு தன்னுடைய நான் பழைய படங்களில் சிவாஜி 2 வேஷமாக பார்த்துக்கேன்டா. ரெட்டை வேஷம் பார்க்க அந்த காலத்தில் நம்ம டபுள் ஆக்ஷன் சினிமா பாஷையில் ரெட்டை வேஷத்தை பார்த்துக்கேன். என் பிள்ளைய இன்னைக்கு ரெட்டை பிள்ளையா தாண்டா பார்க்குறேன்னு எங்கள் அம்மா பார்த்துட்டு அந்த படத்தில். இப்போ எப்படி அத்தனை உடல் மொழி பண்றீங்க? அத்தனை இப்போ நீங்க வந்து கைப்புள்ளையா இருக்கும்போது டக்குன்னு அதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் வருது. இப்போ சிங்காரத்துக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று வருது. நீ சொல்ல எப்படி அது எப்படி சொல்ல வரணும்னு கேட்டீங்கன்னா அதான் சொன்னேன். அந்த நம்ம அந்த கேரக்டராக மாறுறது தான் உங்களுக்கு. இப்போ நான் வந்து போடா புண்ணாக்கு அப்படின்னு ஒரு பாட்டு. இப்போ போடா புண்ணாக்குக்கும் புலிகேசிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்? ஆமாம், 2க்கு வித்தியாசம் இருக்குல்ல. போடா புண்ணாக்கு அது சாதாரணமாக இருக்கும். அந்த வடிவேலுக்கும் புலிகேசி வடிவேலுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது. அது காரணம் உழைப்பு தான். இங்கேருந்து அது சின்ன பிள்ளையிலே அந்த ஆசை எனக்கு. சினிமாவுக்கு வரும்போது ராஜா வேஷம் போடணும். எனக்கு இந்த இடத்துல போட்டோம்னா ஒரு மூங்கியில் வந்து மேலே ஒரு பெரிய சட்டியை கவிச்சு வச்ச மாதிரி இருக்கும். என்னென்ன ராஜா வேஷம் போட முடியுமா? வந்த புதுசில் ரொம்ப காலம் எதிர்பார்த்து பண்ணது தான் அந்த புலிகேசி. இப்போ அந்த புலிகேசியில் என்னென்னா உங்களுக்கு இதுக்கும் வித்தியாசம் இல்லை. இப்போ புலிகேசிலேருந்து அப்படியே மாறினீங்கன்னா நேராக அப்படி இங்கே வாங்க. இது மருதமலைக்கு வந்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கிட்டு போனால் வேற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் இது கைப்பள்ளிக்கு வந்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இப்படி எல்லாம் அப்படி கூடு விட்டு கூடு வேறே தான். ஒரு கேரக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே மாறுறது தானே நல்லது. ஆமாம், அந்த பாக்கியத்தை எங்கள் ஆத்தாப்பை எங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த கடவுள் கொடுத்துருக்காங்க, அந்த கலைத்தாய் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் மறக்க முடியாத ஷூட்டிங் ஸ்பாட் அனுபவம் எந்த படத்துல ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா என்ன படத்துல சொல்லுவீங்க சார்? என்ன கேட்டா கேங்கஸ். ஏன்னா இப்போதைக்கு அப்ப கொஞ்சம் பழசும் ஏதாவது கதையா நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. எந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதுனால இந்த படத்தை பத்தி கேட்கும்போது எங்களுக்கு சொல்லும்போது எப்போது பிடிக்குன்னா இந்த படத்தை பாட்டு நல்லா இருக்கு. என்னென்ன கேங்கஸ் என்ன முக்கியமான காரணம்னா அதில் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு 15 வருஷம் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ண ஒரு 15 வருஷம் கேப்புக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம், மறுபடியும் ஒர்க் பண்ணுறோங்கும்போது என்ன அதிசயமாக எனக்கு முதல்ல ஷூட்டிங் முதல்ல வரைக்கும் டென்ஷன்லாம் இருந்துச்சு. இத்தனைக்கும் நானும் வடிவேல்னு வெங்கட் எல்லாமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், சீன் பேசுகிறோம், டெவலப் பண்ணுறோம், லுக் இது என்ன லுக்கு எல்லாம் ஃபிக்ஸ் ஆனாலும் அந்த மனசுக்குள்ள டென்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. முதல் நாள் ஷூட்டிங் பல வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சேர்றோம். வெளியில் என்ன எக்ஸ்பெக்டேஷனோ இருக்கோ இல்லையோ, வெளியில் என்ன எக்ஸ்பெக்டேஷனோ அதை பற்றி இல்லாமல் எனக்கு இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ அதிகமாக இருக்கும். ஐயோ மறுபடியும் பண்ணுறோம், முதல் நாள் அப்போ இருந்து ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது, நடுவில் சின்ன கேப் ஆயிடுச்சு, மறுபடியும் பண்ண போகிறோம், மறுபடியும் அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோமே அதெல்லாம் எப்படின்னு. ஆனால் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்து அந்த காலையில் நிற்கிறோம், பார்த்தா வடிவேல் கொஞ்ச நாள் காணாமல் போய் பிடி மாஸ்டர் சிங்கம் வராது. அந்த டிஷர்ட்டு இந்த கெட்டப்போட
அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 15 வருஷம் கேப்புங்கிறது மாயமா மறைஞ்சு போச்சு. நேற்று தான் வந்து வாடா வாடா ஏரியாவுக்கு வாடா ஷூட் பண்ணோம், இன்னைக்கு வந்து நேரா கேங்கஸ்க்கு வந்துட்டோம். அந்த 15 வருஷம் வந்து 15 வாரம் மாதிரியே இருந்துச்சு. ஸோ அது அந்த ஃபீலிங்கே தெரியல. அதே வடிவேல்னு, அதே சுறுசுறுப்பு, அதே எனர்ஜி, அதே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்ச்சி எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா விட்ட இடத்துலேயும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க. விட்ட இடத்துலேருந்து எங்கேருந்து தொடரணுமோ அப்படியே ஆரம்பித்தோம். அது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் எங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு இனிமையான ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஷூட்டிங்கோட முதல் நாள் என்ன ஊராக இருந்தாலும் சரி, என்ன வெதராக இருந்தாலும் சரி, மழை பெய்யும். அது எல்லா கிரியில் ஆரம்பிச்சு வின்னர் நான் கேங்கஸ் ஆகுது மொட்டை வெயில், என்னடா மலையை காணோன்னு பார்க்குறோம். கரெக்டாக 4 மணிக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தூரல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் தான். அது ஒரு இனிமையான விஷயம். சூப்பர் சார். அது மாதிரி இந்த படமும் பார்த்தீங்கன்னா மீம் கிரியேஷனுக்கு வந்து நிறைய சாப்பாடு போட்டு. ஏன்னா இன்னொன்று அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ மீம் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் போட்டு போட்டு அதே பாவம் போட்டுட்டு இருக்காங்க. இதுல புதுசா லேட்டஸ்டா நிறைய ஒரு கெட்டப்ல 5 கெட்டப்ல 5 கெட்டப்ல வந்து வருவாரு. அது இந்த பிடி மாஸ்டர் சிங்காரம் மேட்ருக்கு சிங் பண்ணாங்க. எல்லா மேட்ருக்கு சிங் பண்ணாங்க. பிடி மாஸ்டர் சிங்காரம், வயசான சார்லஸ், கிழவி சிங்காரி. அந்த கிழவி அதுதான் வந்து என்னன்னா எப்போதுமே இல்ல சார் லேடி கெட்ட போட்டாங்கனாலே அதுல ஒரு செம ஃபன். அதுவும் இன்னைக்கு வேற வேற மாதிரி இருக்கும். ஆமா, இன்னைக்கு அந்த நாயசேகர் டயலாக் இந்த லேடி கெட்டப்ல உன்னை விட நான் அழகா இருக்கேன்ல அப்படி அப்படி நீங்க சொல்லும் போது வந்து அது வந்து ஒரு இதுல வேற மாதிரி இருக்கும். இந்த அம்மா இருக்கு இதுல வர்ற அம்மா. ஆனா அது ஆச்சரியம் என்ன, அந்த லேடி கெட்ட போடும்போது வழக்கமாக நடிகர்கள் என்ன நடக்கும்னா முகத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த நளினத்தை காட்டணும், மேக்கப் அண்ட் முகத்துல காட்டுவாங்க. அப்புறம் அதிகபட்சமாக நட. பட் இந்த படத்துல ஒரு சின்ன விஷயம் கவனிச்சிங்கன்னா அந்த விரலோட பொசிஷனிங் இருக்கு பாருங்க, அது கூட அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் வந்து நிற்கும் போது அந்த விரல முகம் எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க, எல்லாம் கவனம். அது எப்படி விரலோட பொசிஷன் கூட அப்படி பண்ண முடியும்ட்டு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த படத்துல நாங்க பார்க்கும்போது. மிராக்கிள். அது அந்த லேடி கெட்டப் எப்போதுமே எங்களுக்கு ஸ்பெஷல். இதுல ஒண்ணு வந்து இது ஸ்பெஷல் என்னன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன். ஏன்னா அந்த லேடி கெட்டப் வந்து ஒரு முக்கியமான கட்டத்துல படத்துல வரும். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண சீன்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த சீன்ல அது ஒண்ணு. ஒரு போர்ஷன் வரும். அதாவது வடிவேல்னா படத்துல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ் கூட ஒரு 500 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட், அது போக இன்னொரு 10 ஆர்டிஸ்ட், எல்லாருமே ஒரு களத்தில் ஒருத்தங்க கண்ணில் படாமல் சுற்றிட்டு வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அது என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஷூட்டிங்க்கு பிரேக் பண்ணி நாங்கள் உட்காந்து சீனை ஃபுல்லாக பேசிட்டு மறுபடியும் அந்த சீனை ஆரம்பித்தோம். அந்த அளவுக்கு அது காம்ப்ளிகேட்டடான ஒரு சீனாக இருந்துச்சு. அதெல்லாம் படம்லாம் முடிச்சு நான் இன்னும் அந்த டென்ஷன் மீறலை. நான் டென்ஷன் அதெல்லாம் கட் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த சீன் வந்து அவ்வளோ அமர்க்கலாக வந்துச்சு. அதில் வந்து வடிவேல் பாஷையில் அடிக்கடி சொல்லுவார், இந்த கிரீடத்தில் ஒரு வைரக்கல் அப்படின்னு. அந்த மாதிரி என்ன பொறுத்தவரை இந்த அந்த சீனில் வந்து இவரோட லேடி கெட்டப் ஒரு வைரக்கல் மாதிரி எக்ஸைட்டடா இருக்கு. நீங்க உங்களுக்கு சொல்லுங்களேன் அந்த லேடி கெட்டப் அந்த அந்த டயலாக் ஞாபகம் இருக்கா நீங்க சொல்றது? அந்த லேடி கெட்டப் அது எப்படின்னா இப்போ 5 கெட்டப் போகுது, மறுநாள் வேலை நானாக போய் பண்ணிடுவேன் ரூமில் கேரவனில். ஃபஸ்ட்டு அந்த கெட்டப் இந்த மாதிரி எனக்கு வேணும்னே அப்படின்னு சொல்லி அந்த கெட்டப்பை போட்டு நேரம் என்ன பண்ணுவேன், நேரம் ஷூட்டிங் ஸ்பாட்டு வந்துடுவேன். வந்து காரை விட்டு இறங்க மாட்டேன், காரில் உட்காந்துக்கிறேன். அது எந்த கெட்டப்பாக இருந்தாலும் சரி. 5 கெட்டப்பையும் அப்படி தான் பண்ணேன். 6 கெட்டப்புன்னு வச்சுக்கிறேன். காரை விட்டு இறங்காமல் காரில் உட்காந்து டயட்டை வர சொல்லுவார். அப்போ டயட் பார்க்க சொல்லுவோம் அப்படின்னு. டயட் என்ன பண்ணார், உள்ளே ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பார். நான் காலைல 9, 10, 10 வந்துங்கன்னுவார். எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக மேக்கப்லாம் ஃப்ரீடம் கொடுப்பாரு. எனக்கு உள்ளே போய் அவர் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ வெங்கட் ஓடி போய் உள்ளே போய் அண்ணே வந்துட்டார், அன்றைக்கி லேடி கெட்டப்பில் வந்திருக்காரு, வந்து பாருங்கண்ணே. இந்த வர்றேன் அப்படின்னு சாட்டை முடிச்சுட்டு வந்து அது காருக்கு முன்னால் எல்லாம் கேமரா இது மாதிரி பூராத்தையும் வச்சுக்கிட்டு நிற்பாங்க. நிற்கும் போது இறங்க சொல்லுவார். அப்படி கதவை திறந்து இறங்கினா கிளாப்ஸ் அங்கே அடிப்பாங்க. அடித்தோன்னே சுன்னு ஏற எனக்கு. இப்படித்தான் இந்த சிங்காரம் கெட்டப்பும் ஒவ்வொரு கெட்டப்பையும் வந்து காரை விட்டு இறங்கி வெளியே வந்து மேக்கப்போடு வந்துடுவேன். அந்த இந்த விக்கு தான் இதுதான் கரெக்டும் பாரு, இந்த சேலை இந்த அது அப்படி நின்று பார்த்தாருன்னா மிரண்டுருவாங்க. சுத்தமாக டோட்டல் யூனிட் கேமராமேன்லேருந்து அண்ணன்லேருந்து எல்லாம் கிளாஸ். எனக்கே ஆசையாக இருக்குது ஒவ்வொரு சீன். உதாரணத்துக்கு அந்த லேடி கெட்டப்பில் இவர் கூட இன்னொரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு லேடி கெட்டப் யாருன்னு சொல்ல லேடி கெட்டப்பில் வருவார். நானும் ஆம்பளை, அவர் ஆம்பளை. அவருக்கும் பொம்பளை லேடி கெட்டப் போட்டுருச்சு. ஷூட்டிங் நாங்கள் காலையில் ஆரம்பிச்சு சாயங்காலம் நடந்துட்டு வரோம். சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நடந்துட்டு 5 மணி ஆகிப்போச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அந்த தாடி இதாகிடுச்சு. இப்போ ஒரு சீனில் வில்லன் வந்து இவரை தள்ளி விடணும். இவர் தள்ளி விட்ட இதில் வந்து அவருக்கு போய் கன்னத்தில் போய் கை வச்சிட்டார். அப்புறம் அந்த டைலாக் சொல்லுவார், அண்ணன் நீங்களே சொல்லுவேன். இப்போ ஒரு வில்லனை வழி மறைக்கிறேன் நானும் அந்த பொண்ணும். இப்போ நீங்கள் தான் என் கூட வந்திருக்க பொண்ணு.
அது ஒரு லேடிஸ் ஜென்ட்ஸ் தான் அவருக்கு லேடிஸ் கேட்ட போட்டு நாத்தனான்னு கூட்டி போகிறேன். நாத்தனா ஒரு பொய் சொல்லி கூட்டி போய் ஒரு இப்படி பக்கத்தில் வந்து நான் வலியை மறைக்கிறேன், அந்த ஓனர் அவரை மறைக்கிறான். இவர் என்ன பண்ணுறாரு, ஓங்கி தள்ளிவிட போகிறீங்களா லேடி அப்படின்ட்டு பற்றி விடுறாரு. பற்றி விட்டோன்னே அப்படி ஓரமாக செவுத்தில் போய் விழுகுறோம். விழுந்தவுடனே உங்களோட சேர்ந்து விழுகும்போது உங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டேன். கை வச்சோடனே அப்படின்னு எடுத்துட்டு, டே சரவணா, இங்கே மைக் இருக்கு எனக்கு, இவனா சரவணா எங்கடா இருக்க, நீ நாத்தனாகாரைக்கு தாடி வந்துச்சுடா, சட்டை போட்டுட்டு மேட்டரை படி மாட்டோம்னா மொத்தத்துக்கு எல்லாரும் சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்கடா. பேமா அவன் ஒன்று தொட்டு பார்ப்பான், கூட இருக்க அவன் லேடி, அவனுக்கு லேடிஸ் பொருளை கத்துறான், சிக்கிர போகிறான், இப்படி அந்த இடத்துல எஸ்கேப் ஆகும். அது சும்மா அவனுக்குள்ள எனக்கு உண்மையிலே பட்டுச்சு. இருந்தாலும் கை வச்சேன், சுருக்குன்னு முள்ளு மாதிரி குத்துச்சுல. என்னங்க அது முள் மாதிரி குத்துது? அவனை சாயங்காலம் ஆச்சுன்னு நைட்டு போகல உங்களுக்கு 8 வரைக்கும், அதான ஜாலி அப்படியே சீன் ஆக்கிருமியான்னு டைரக்டர் சொன்னல. டைரக்டர் ஓகேட்டார், அதை வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஆசையா இருக்கு நம்ம கேங்கர்ஸ்ல வந்து. இந்த மாதிரி ஹைலைட்டா ஏகப்பட்டது. அதான் அண்ணன் சொன்ன மாதிரி மீம் கிரியேட்டர்ஸ்க்குலாம் வந்து நிறைய அது நீங்க சார மிரட்டுறது, ஸ்கிரீன்ல அந்த கேரக்டரா மிரட்டுறதே ஒரு 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 பயங்கரமா ஒர்க் ஆகுற ஒரு அது இல்லம்மா, அது இல்ல, 2 பேரும் சேர்ந்து தான் போறான். மாட்டணும் மாட்டி விடுறது ஐயா, வேற ஆள் நினைச்சு தெரியுது. வீட்டுக்குள்ள எவனா புடிச்சா போட்டு இருக்கு, வீட்டு முதலாளி எவனா ஐயோ பார்த்தா இவர்ட்டே மாட்டிக்கிட்டே முடிச்சா போட்டு இருக்குன்னு பார்த்து, ஐயா 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 என்னை விட்டுருக்கியா, நான் மட்டும் தனியாவும் இல்லை, என் கூட ஒரு வளர்ந்தேன் ஒருத்தன் வந்திருக்கான், அவன் தான் மொத்த பிளான் போட்டு கொடுத்தான்னு சொல்லி போட்டு விட்டா, போட்டா கொடுக்குற அப்படி கொடுத்தா இவர் வளர்த்தி தான் எனக்கு பெரிய ப்ளஸ் இந்த படத்தில். இந்த படத்தில் மட்டும் இல்லை, இவர் கூட நடித்த படத்தில் எல்லாமே இவர் கூட எனக்கு இந்த வளர்த்தி வச்சு எனக்கு ரொம்ப அழகாக நிறைய மாட்டு கிடைக்கும். இப்படி தான் பார்ப்பேன் நான். ஏன் அப்படி பண்ணுறேன் அவர், இங்கே மாதிரி சொல்கிறோம் செய்ய அப்படின்னு பாரு அவர். நான் இப்படி மேலே எங்களையும் இப்படி பார்ப்போம். அதை குஷ்பமா சொல்லிச்சு அன்னைக்கு, உங்களுக்கே நிலைமைனா என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி தான் பார்த்து பேசுவேன். அது எல்லாரும் பார்க்குறது கண்ணத்தானே பார்ப்பாங்க, நான் நத்தியை தான் பார்ப்பேன். அவர்கிட்ட அந்த அளவுக்கு கலகலகலன்னு இருக்கும் ரெண்டு அந்த காம்பினேஷன். மீஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கே சார் இதுல. அது அவருக்கு சூப்பர். இதோட பெரிய மீசெல்லாம் இருக்கு. இல்ல நீங்க நினைச்சு பாருங்களேன், இந்த மீஸ் அவரை தவிர எதுக்காச்சும் போட்டா செட் ஆகுமா? அவருக்கு மட்டும்தான் இதெல்லாம் செட் ஆகும். என்ன வேணா வந்து புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன பண்ணாலும் அந்த முகத்துக்கு செட் ஆகும். சூப்பரா. சார் இப்போ வந்து நீங்க என்ன இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த மீசி இந்த முடியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, சிங்காரம் கெட்டப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒரு பயங்கரமா எங்களுக்கு வந்து ஒரு புது கேரக்டர் நாங்க வந்து டயலாக் சொல்றது கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நாங்க சொல்லி நிக்கலங்களேன், அந்த காலத்துல பெரிய பெரிய நடிகர்லாம் இப்படித்தான் வரைஞ்சிக்கிட்டு இந்த பல முடி வச்சு இப்படிதான் வரைஞ்சிருப்பாங்க, பாத்துறீங்க? ஆமா 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 ஆமா. அது அவங்கள பார்த்து எப்ப யாரும் சிரிக்கல. யாரும் ஏன் என்ன பார்த்து மட்டும் ஏன் சிரிக்கிறீங்க? அவங்கள பார்த்து சிரிக்கல, அவங்கள சீரியஸா தான் பார்த்தாங்க. பழைய நடிகர் எம்ஜிஆரா இருக்கட்டும், பழைய படங்களை பார்த்தீங்கன்னா அந்த பெரிய முடிவு வில்லன்லாம் கூட இந்த மாதிரி மீசை சின்னதாக வச்சு இங்கன்னு வரைஞ்சிருப்பாங்க. பழைய படத்தில் ரஞ்சன் வருவார்ல, என்னென்ன இல்லை. ஆனால் அவங்க நம்ம எல்லாருமே சீரியஸாக பார்த்தோம். இது எனக்கு என்னாச்சுன்னா நகைச்சுவையாக மாற்றி விட்டது இவர் தான். அது உங்களுக்கு ஓகேவா இல்லைன்னா? ஆமா, ஏற்கனவே வின்னர்ல வளரல வரைஞ்சுக்கிட்டே மீசை வரைஞ்சிச்சு வெக்கமா இல்ல, வளர்ந்தா ஏன் வரைகிறோம்? வளர்ந்த போப்ப வேலையை பார்த்து ரியல் லைஃப்லயும் உங்களுக்கு வந்து க்ளீன் ஷேவ் தான் உங்களோட கெட்டப் உங்களுக்கு பிடிச்ச கெட்டப்பா இல்ல? இல்லம்மா, மீசை நிறைய படத்துல வைக்கணும்ல, சில லேடிஸ் கெட்டப் போடணும், அது போடணும், வைக்கணும். அதனால ஒரு ஆர்டிஸ்டா நல்ல ஒரு சிறந்த ஆர்டிஸ்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா மீசை வைக்கக்கூடாது. நீங்க அது நல்ல விஷயங்க. பழைய நடிகர்கள் எல்லாமே, அது சிவாஜி சார் ஆகட்டும், எம்ஜிஆர் சார் ஆகட்டும், எல்லாரும் பாத்தீங்கன்னா வைக்க மாட்டாங்க, மீசை கிசைல எதுவுமே இருக்காது. அந்த முகம் வந்து எந்த கெட்டப்புக்கும் தயாரா ரெடியா இருக்கும். முகம் முதல்ல சொன்னதை கேட்கணும். வளையணும், நெளியணும், குலையணும், இவ்வளோ வேணும்ல. இப்போ லேடிஸ் கிட்ட பார்க்குறீங்க, அதை பார்க்குறீங்க. மீசை நம்ம வளர்த்துட்டோம்னா அந்த மீசை இருக்கும்போது அது நம்மகிட்ட வளையாது, அது இரும்பு மாதிரி சிட் ஆகிக்கிறோம். பேசாம மாட்டோம்னா அது பாட்டுக்கு போவோம், எங்கிட்ட வேணாலும் போவோம், எங்கிட்ட வேணாலும் வரும். ஏன்னா ஆமா, சரிங்க மாதிரி திருப்பிக்கலாம். இன்னைக்கு அந்த ஜோக் காமெடி பார்க்கும் போதும் தெரிஞ்ச காமெடி தான், என்ன நடக்கும் தெரியும், ஆனா சிரிப்பு வருது. ஓயாம எத்தனை தடவை பார்த்தாலும் சிரிக்கலாம். ஆமா. அண்ட் இன்னொன்னு சார், இந்த நீங்க சொல்ற அந்த சொன்ன மாதிரி ஒரு லேடி அம்மா என்கிட்ட சொன்னாங்க, சார் ஒரு சீனை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார், ஓயாம பார்க்குறேன் ஆனால் சிரிப்பு வருது சார். அது என்ன சாருங்க போது, அதுதான் மக்களோட சேர்ந்த கலவை. அது பெரும்பாலும் வந்து எத்தனையோ படங்கள் எல்லா ரொம்ப நிறையா ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் பெரிய மரியாதை இருக்கு மேலே, எனக்கு அவங்க மேலே மரியாதை இருக்குது. அதே மாதிரி இது ரெகுலராக பெரிய இந்த காம்பினேஷன் இருக்குல்ல உங்களுக்கு, இது மக்களுக்கு ரொம்ப பதிவான காம்பினேஷன். இது
ஆமாம், அதனால இதில் வர்றதெல்லாம் நீங்கள் நினச்சி இப்போ இவர் கூட நடிச்சாவே இவர் படத்தில் என்னென்ன படம் பண்ணணுமோ அது பூரா மைண்டில் வரும் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த தேட்டரில் படம் பார்க்குறப்போ இன்னும் கேலப் அதிகமாகும். தேட்டரில் பார்க்குறது தான் நல்லது. தேட்டரில் பார்த்தா தான் இதோடைய வெறி தெரியும். ஆமாம், இந்த படத்தில் கேங்கர்ஸ் வாங்க வெங்கட் ஒரு நிமிஷம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரிஜினல் நாங்கள், அதாவது நீங்கள் படத்தில் பார்க்குற காமெடி ஒரிஜினல் கேங்கர்ஸ் நாங்கள் 3 பேர். இவர் வந்து வாங்க அப்பதான் முகம் தெரியும். இவர் தான் வந்து வெங்கட். இதுதான் நாங்கள் காமெடி கேங்கர்ஸ் வந்து நாங்கள் 3 பேர். நினச்சது அன்னை செஞ்சுட்டாரு. கூப்பிட்டு நினச்சேன் அவனை தம்பியை, அன்பு தம்பி. காமெடி கேங்கர்ஸ் 2 பேருக்கும் தம்பி. ஆமாம், லுக்கிங் ஃபார்வர்ட் என்ன மேஜிக் இருக்கு அப்படின்றது. பெரிய திறமைசாலி. நல்லா நானும் வெங்கட் தான் வந்து கிட்டத்தட்ட 13-15 வருஷமா we are together. நாங்கள் 2 பேர் தான் வந்து உட்காந்து மண்டையை பிடிச்சி நான் எப்போ இவரை விட்டு விலகணும்னு அப்போ இவர் உள்ள விட்டார். 15 வருஷம் கணக்காக தானே. ஆமாண்ணே, 15 வருஷம் இல்லையே, நம்ம படத்தில் ஒரு படம் ஒர்க் பண்ணிருக்காங்க. நகரம் நகரத்தில் நகரம் தான் என்ட்ரி. இப்படியாக இதுதான் ஒரிஜினல் கேங்கர்ஸ் படத்துல வர்றது. நகரம் இவர் என்ட்ரி நாங்கள். அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம். இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.